السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்து அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளால் அவன் இந்த மார்க்கத்தில் நம் மீது கடமையாக்கிய இஷா தொழுகையை நிறைவேற்றி அதைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியதின் அடிப்படையில் இரவு தொழுகை வித்ர் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மிகப்பெரிய கிருபையால் ஹிஜ்ரி 1446 ஆண்டில் புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை மீண்டும் ஒரு முறை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த மாதத்தை குறித்து, இந்த ரமலான் மாதத்தின் தனித்தன்மைகளை குறித்து சில செய்திகளை இந்த நாளிலே நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இந்த மாதத்தை குறித்து சொல்லும் பொழுது உன்சில ஃபீஹில் குர்ஆன், திருமறை குர்ஆன் இறக்கியருளப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இதனுடைய தனித்தன்மைகளில் முதலாவதாக பல இபாதத்துகளுக்கு அந்த மாதத்தை அல்லாஹ் ஒருமையாக சொல்லாமல் பன்மையாக பயன்படுத்துகிறார். உதாரணமாக ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில் அல்லாஹ் அந்த நாட்களை குறித்து சொல்லும் பொழுது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில மாதங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில மாதங்கள். ஷஹர் என்று சொன்னால் மாதம், அஷ்ஹுர் என்று சொன்னால் மாதங்கள். பன்மையாக அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜினுடைய இபாதத்தை பொறுத்தமட்டில் அது துல்ஹஜ் மாதத்திலே ஆரம்பிக்கக்கூடியது அல்ல. அதாவது எல்லா மக்களும் ஷவ்வால் முடிந்ததற்கு பிறகு துல்காதாவினுடைய மாதத்திலேயே அந்த ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்காக ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கு முன்னாலேயே சென்று அல்லது ஷவ்வால் பிறை துவங்கியதற்கு பிறகு அந்த மக்கா மதீனாவிற்கு சென்று பல வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி இறுதியாக ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றுவார்கள். ஆனால் ரமலானுடைய மாதத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் என்று அல்லாஹ் ஒருமையாக இந்த மாதத்தை குறிப்பிடுகிறான். இப்ப என்ன காரணம்? இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களை போல மற்ற நாட்களிலே இந்த அமல்களை நாம் செய்தால் அதற்குண்டான நன்மைகள் இதே போல கிடைக்காது. 70 முதல் 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் அதனுடைய நன்மைகளை தருகிறான் என்று சொன்னால் இது ரமலானுடைய மாதத்திலே மட்டும்தான். எனவேதான் இந்த மாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருமையாக ஷஹ்ரு ரமலான் என்று சொல்லி ரமலான் மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது இந்த மாதத்திற்குண்டான ஒரு சிறப்பாக நாம் பார்க்கிறோம். அதே போல இன்னொரு தனித்தன்மை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் வேதங்களை அருளினானா என்று கேட்டால் கிடையாது. சில இறை தூதர்களுக்கு வேதங்களை அருளினான், சிலர்களை நபிமார்களாக தேர்வு செய்து முந்தைய நபிமார்கள் இறை தூதர்களுக்கு என்ன வேதங்கள் வழங்கப்பட்டதோ அதன் அடிப்படையிலே மக்களிடத்திலே எத்தி வைப்பார்கள். ஆனால் இப்படி அறியப்பட்ட வேதங்கள் என்பது 4 வேதங்கள் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தௌராத் வேதம் மூசா நபிக்கு, அதே போல் இன்ஜீல் வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜபூர் வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம்,
திருமறை குர்ஆன் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் இப்படிப்பட்ட இந்த வேதங்களை குறித்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி அஹ்மத் தபரானி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன செய்தி என்று சொன்னால், எல்லா வேதங்களும் முதல் வானத்திற்கு கொண்டு வரப்பட்டது இந்த ரமலானிலே தான். இந்த மாதம் இந்த உலகத்திலே எந்தெந்த வேதங்களை அல்லாஹ் அருளினானோ அப்படிப்பட்ட எல்லா வேதங்களும் முதல் வானத்திற்கு கொண்டு வரப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்திலே எப்படி திருமறை குர்ஆன் அருளப்பட்டதோ அதே போலதான் மற்ற வேதங்களும் அருளப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஹஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ஏடை அல்லாஹ் வழங்கினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் என்று சொல்லக்கூடிய வேதம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் என்று சொல்லக்கூடிய வேதம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் என்று சொல்லக்கூடிய அந்த வேதம். அதுல இன்ஜீல் வேதம் எப்போது அருளப்பட்டது என்று ஹதீஸ்களை நாம் பார்க்கும் பொழுது ரமலான் பிறை 13 அது அருளப்பட்டிருக்கிறது. அதே போல தௌராத் வேதம் என்பது ரமலான் பிறை 18 அருளப்பட்டிருக்கிறது என்று சஹீஹான செய்திகளை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ரமலான் மாதத்திலே தான் எல்லா நபிமார்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வேதங்கள் அருளப்பட்டிருக்கிறது என்பதை இந்த செய்தியின் மூலம் நாம் பார்க்கிறோம். அதே போல இன்னொரு தனித்தன்மை என்னவென்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்தை ஒட்டுமொத்த உலகத்திலே வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஷவ்வால் பிறை நாம எப்போ எதிர்பார்க்கிறோம்? ஷவ்வால் அதாவது ஷஅபான் பிறை 29 யோமு ஷக்குடைய நாள் வந்தால்தான் பிறை இன்னைக்கு தெரியுமா, நாளைக்கு தெரியுமா, எப்போ தெரியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்கள் ஸலஃபு சாலிஹீன்கள் 4 மாதங்களுக்கு முன்பாகவே ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பான ஒன்று. ஆனால் மக்கள் மட்டும் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வும் இந்த மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம், இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ்வும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய அடியார்களில் சிறந்தவர்களான மலக்குகளும் இந்த மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் முதலாக இறைவன் செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இதாக்கான அவ்வளவு லைலத்து ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதத்தின் முதல் இரவிலே செய்யக்கூடிய வேலை, முரண்டு பிடிக்கக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். ஏன்? முதல் நாள் ஆரம்பித்து விட்டாலே அவன் எல்லாரும் நோன்பு நோக்கணும். அப்ப மற்ற மாதங்களில் மற்ற மாதங்களில் நாம் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது கொஞ்சம் நாம யோசிப்பது கிடையாது. தெரிந்தே எத்தனையோ பொய்களை செய்கிறோம், தெரிந்தோ எத்தனையோ பாவங்களை செய்கிறோம். ஆனால் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம். நாம் இந்த நேரத்தில் ஏதாவது பாவங்களை செய்தால் இறைவனுக்காக வேண்டி நோன்பு நோற்பதில் எந்த அவசியமும் இல்லை என்கிற அந்த செய்தி நம்முடைய காதிலே உரித்துக் கொண்டே இருக்கும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன், அவனிடத்திலே ஈமான் இல்லை என்று சொன்னாலும் ரமலான் மாதம் வந்துவிட்டால் எத்தனையோ மக்கள் நோன்பு நோற்பதை பார்க்கிறோம். இபாதத்துகள், தொழுகை என்பது இருக்காது, சதக்காக்கள் இருக்காது, நல்ல வார்த்தைகளை பேச மாட்டான், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்காது. ஆனால் ரமலான் வந்துவிட்டால் நோன்பு என்கிற அந்த இபாதத்தை செய்வதை பார்க்கிறோம். அப்ப இப்படி ஒவ்வொரு மக்களும் இந்த மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இன்னொரு தனித்தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. எத்தனை சொர்க்கங்கள் இருக்கிறதோ எல்லா சொர்க்கத்தினுடைய வாசல்களும் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதத்திலே ஒரு அடியார், மாணவர் அழைப்பார். எப்படி என்று சொன்னால், நன்மையை செய்வோரை நீங்கள் நன்மை செய்யுங்கள், தீமையை செய்வோரை தீமையை நீங்கள் விட்டுவிடுங்கள். அப்ப நம்ம நினைக்கலாம், அழைப்பாளர் அழைக்கக்கூடிய அந்த செய்தி நம்ம காது கேட்கிறது அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்கு வரலாம். ஆனால் இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில், மற்ற நாட்களில் இவன் தீமையை செய்வதை போல
அவனால் அவன் இந்த ரமலானுடைய நாட்களில் செய்ய மாட்டான். அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அந்த உந்துதலை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று அதற்கான விளக்கத்தை சொல்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக சொல்லும் பொழுது இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பாவங்கள், அவன் செய்த சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள் அல்ல, சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்படியானால் இந்த ரமலானை அடைந்திருக்கக்கூடிய நாம் இந்த கடந்த 11 மாதங்கள் நாம் செய்த எல்லா சிறிய பாவங்களும் மன்னிக்கப்பட்ட மக்களாக இந்த நாளை நாம் அடைந்திருக்கிறோம். அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! முந்தைய சமூகத்திற்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானு வ இஹ்திசாபன், யார் உறுதியான நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்து அவர்கள் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மன் காம ரமலான ஈமானு வ இஹ்திசாபன், யார் உறுதியான நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு நேரம் நாம நின்று தொழுதோம். சிலர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுது முடிப்பார்கள், எப்பொழுது நாம வீட்டிற்கு சென்று கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். இந்த ரமலானுடைய மாதத்திலும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் சிலர்களுக்கு எழுவது உண்டு. கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டாலே எல்லோரும் அப்படியே டைமை பார்ப்பார்கள். பேசக்கூடியவர் புரிந்து எப்படியாவது முடிவுக்கு வரமாட்டாரா என்கிற ஒரு ஏக்கம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய சிறப்பாக எப்படி சொல்கிறார்கள், யார் நன்மையை எதிர்பார்த்து உறுதியான நம்பிக்கையோடு நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவங்களே செய்யாத ஒரு நபராக நான் இருக்கிறேன் என்று நம்மளை யாராவது தைரியத்தோடு சொல்ல முடியுமா? எத்தனையோ பாவங்களை காலையில் எழுந்தது முதல் இரவு வரைக்கும் அறிந்தும் அறியாமலும் செய்து கொண்டிருக்கிறோம். ஈமானம் வ இஹ்திசாபன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்களே, ஈமானன் உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்வை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமைகள் உண்டு. அந்த நோன்பு என்கிற அந்த கடமை, அதற்கு தான் ஈமான் என்பது. வஹ்திசாபன், அந்த நோன்பை நாம் நோற்றால் அதற்குரிய கூலியை என்னுடைய ரப்பு தருவான் என்கிற அந்த நம்பிக்கையோடு நின்று நாம் வணங்குகிறோமே, அந்த நம்பிக்கையோடு நாம் நோன்பை நோக்கிறோமே, அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை நம்பிய அந்த அடியாருடைய முந்திய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதற்கு அடுத்ததாக இன்னொரு தனித்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது முந்தைய சமூகத்திற்கெல்லாம் இல்லாத ஒரு வாய்ப்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகி நமக்கு அல்லாஹ் வழங்குகிறான். எப்படி? சஹருடைய அந்த நேரம் என்பது. பல பேர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, சஹருடைய நேரத்திலே எழுந்து உணவை உண்டுவிட்டு ஃபஜ்ருக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு தூக்கத்தை தூங்கி எழுந்து ஃபஜ்ரை தொழுவதை பார்க்கிறோம். இல்ல அப்படின்னு சொன்னால் சில பேர்களுக்கு ஃபஜ்ரே கிடையாது. சஹர முடித்து அதோடு தூங்குவதுதான். காலையில 8, 9 மணி 10 மணிக்கு பார்த்தால் போதும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹரு தஸஹரு, சஹருடைய உணவை நீங்கள் உண்ணுங்கள், ஃபஇன்ன ஃபி ஸஹூரி பரக்கா, அப்படிப்பட்ட அந்த உணவில் உங்களுக்கு பரக்கத் இருக்கிறது. கொஞ்சமாவது உணவை உண்டுதான் அந்த தூங்கினாலும் சரி, எழுந்து கொஞ்ச நேரம் அந்த உணவை உண்டு விட்டுதான் திரும்ப என்ன செய்யணும், அந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும். காரணம், அதில் பரக்கத் இருக்கிறது. முந்தைய சமூகத்திற்கெல்லாம் இல்லாத ஒரு வித்தியாசம் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஆல இம்ரான் தாரியாத் என்கிற 2 அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வபில் அஸ்ஹாரி கும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் இந்த சஹருடைய நேரத்தில் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இன்னொரு வசனத்திலே சொல்லும் பொழுது வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய அந்த நேரத்திலே அல்லாஹ்விடம் அவர்கள் மன்னிப்பு தேடுவார்கள். எவ்வளவு பாவங்களை நாம் செய்திருக்கிறோம், கணக்கிட்டு நம்மால் சொல்ல முடியுமா? நாம் சம்பாதித்த நம்முடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் கணக்கு பார்க்கிறோம். ஜகாத்தை கொடுப்பதற்கு முன்பாக
கணக்கு பார்க்கிறோம். என்னுடைய வருமானம் எவ்வளவு ஜக்காத்தை நான் கொடுக்க வேண்டும். ஈமான் கொண்ட மக்கள், உறுதியான நம்பிக்கையிலே இருக்கக்கூடிய மக்கள் கணக்கு பார்ப்பார்கள். நாம் செய்த பாவங்களை நம்மால் கணக்கிட்டு சொல்ல முடியுமா? எத்தனை எண்ணிலடங்காத பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கையின் மூலமாக, நாவின் மூலமாக, உடல் உறுப்புகளின் மூலமாக, ஏன் நம்முடைய உள்ளத்திலே எழக்கூடிய சிந்தனையின் மூலமாகவும் பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே சஹருடைய நேரத்திலே நாம் மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ்வே, ரப்பே, ரஹ்மானே, இவ்வளவு பாவங்களை நான் செய்திருக்கிறேன். நம்மிலே இருந்த எத்தனையோ மக்கள் இந்த ரமதானிலே இல்லை. இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், அடுத்த ரமதானிலே நம்மிலே எத்தனை பேர்கள் இருப்போம் என்று தெரியாது. அதற்கு முன்னால் இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே அதிகம் அந்த நேரத்திலே மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இன்னும் இந்த மாதத்தினுடைய தனித்தன்மையாக சொல்லும் பொழுது, அதிகமான மக்கள் நரகத்தில் இருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள். எந்த மாதத்தில்? இந்த ரமதானுடைய மாதத்தில். இது அல்லாஹ் தனக்குத்தானே அமைத்துக் கொண்ட நியதி. ஏன் அல்லாஹ் விடுதலை செய்கிறான் என்று அல்லாஹ்விடம் நாம் கேட்க முடியாது. இறைவன் தனக்குண்டான ஒரு பண்பாக வைத்திருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட இவ்வளவு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம். இது அல்லாமல் இன்னும் விரிவாக பல செய்திகளை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட மாதத்திலே தான் அல்லாஹ் இந்த நோன்பை நம் மீது கடமையாக்கி இருக்கிறார். இந்த நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கான கூலியை நானே கொடுப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் இந்த மாதத்தினுடைய மகிமையும் நோன்பினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறக்கூடிய நேரத்தில் ஒரு தடவை 3 தடவை ஆமீன் என்று சொன்னார்கள். அதுல ஒரு ஆமீனுக்கு உண்டான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகம் செல்வாரோ அவர் அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து தூரமாகட்டும் என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை சொன்னார்கள். ஆமீன் என்று கூறுங்கள் என்றார்கள். நான் ஆமீன் என்று கூறினேன். அப்படியானால் இந்த மாதத்தை அடைவது என்பது மிகப்பெரிய பாக்கியம். இதற்கு முன்னால் நான் உங்களுக்கு கடந்த முந்தைய ஜும்மாவிலே நான் சொல்லி இருக்கிறேன். இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்த ஒரு நபர், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஷஹீத், 2 பேரில் யார் முதலாவதாக சொர்க்கம் செல்கிறார் என்று சொன்னால், ரமலானை அடைந்த ஒரு நபர். ஒருவர் ஒரு வருடத்திற்கு முன்பாக மரணித்து விடுகிறார். அடுத்த வருடம் கூடுதலாக ஒரு ரமலானை ஒரு மனிதர் அடைந்திருக்கிறார். அதனால் அவர் அந்த ரமலானை அடைந்ததன் காரணத்தினால், அதிகமான அமல்களை செய்ததன் காரணத்தினால், அதிகமான சுஜூதுகளை செய்ததன் காரணத்தினால், தான் செய்த தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு தேடியதன் காரணத்தினால் அவர் சொர்க்கம் முதலாவதாக செல்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ஒரு மாதத்தை நாம் அடையக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். இது ஏதோ மற்ற நாட்களை போல ஏதோ காலையிலே எழுந்தோம், மாலை வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் எதையும் குடிக்காமல் இருந்தோம் என்று அல்லாமல், அந்த பொழுது நேரத்திலே என்ன அமல்களை செய்தோம், எத்தனை தடவை திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நான் ஓதுகிறேன், எத்தனை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்கிற திக்ர்களை எல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் ஒரு பட்டியலிட்டு ஒவ்வொரு நாளையும் வீணாக நாம் கழித்துக் கொள்ளாமல் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய நிலையிலே இந்த நாட்களை கழிப்பதற்கு வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய தொடர் உரையாக நபியின் குடும்பமும் நம் குடும்பமும் என்கிற தலைப்பின் கீழ் பல செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிய இருக்கிறோம். எனவே தொடர்ந்து இது போன்றுள்ள இந்த செய்திகளை ரமலானுடைய மாதத்திலாவது ஒரு 10-15 நிமிடம் நேரங்களை ஒதுக்கி கொண்டு பெண்கள் மத்தியில் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு விழிப்புணர்வுகள், உட்கார்ந்து கேட்கக்கூடிய அந்த மனநிலைகள் இருக்கிறது. ஆண்களாகி நமக்கு மத்தியிலே தான் நாம் அதிகமான செய்திகளை தெரிந்துவிட்டோம் என்கிற ஒரு எண்ணம் இருப்பதை போலுள்ள அந்த செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம். எனவே அதையெல்லாம் தவிர்த்து கொண்டு தெரிய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அப்படிப்பட்ட செய்திகளை இந்த ரமலானுடைய நாட்களிலேயாவது நாம் தெரிந்து
நாமும் அதன் அடிப்படையில் அமல் செய்து நம்முடைய குடும்பங்களையும் அமல் செய்வதற்கு உண்டான ஒரு பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.